அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்த நாளில் தொடர் வேதாகமத்தில் 126வது சங்கீதத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 126, திருப்பாடல்கள் 126, விடுதலைக்கான மன்றாடல், சீயோன் மலை திருப்பயண பாடல். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின பொழுது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆனால் நாம் மகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீருடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலைமை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் பொழுது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்பொழுது அக்களிப்போடு வருவார்கள். கடவுளின் அருளும் நலன்களும். சீயோன் மலை திருப்பயண பாடல் சாலமோனுக்கு உரியது. பகுதி 127. ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை எனில் காவலர் விழித்திருப்பதும் வீணாகும். வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வரிந்து உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடம் பெற்றுக்கொள்வர். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். அவற்றால் தம் அம்பார துணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் பொழுது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் பயன்கள். சீயோன் திருமலை திருப்பயண பாடல் பகுதி 128. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெயரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆடாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. பகுதி 129. இஸ்ரேலின் எதிரிகளை முன்னிட்டு மன்றாடியது. சீயோன் மலை திருப்பயண பாடல். என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள், எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை. உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைச்சால்களை உண்டாக்கினர். ஆண்டவர் நீதி உள்ளவர், எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார். சீயோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவாராக. கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கும் அவர்கள் ஒப்பாவார்கள். வளரும் முன் அது உலர்ந்து போகும். அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது. அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது. வழிபோக்கரும் அவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ, ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்லார். உதவிக்காக மன்றாடல். சீயோன் மலை திருப்பயண பாடல் பகுதி 130. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய்
ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவனைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களும் உண்டாகட்டும். பிரியமானவர்களை, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.